சபையை எழுப்புதல மாத்துமையா, இனிய ஊத்துமையா, சபையை எழுப்புதல மாத்துமையா, அக்கினி அளவு பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே, அக்கினி அளவு பெருகட்டுமே, எழுப்புதல் அக்கினிய ஊத்துமையா, எழுப்புதல மாத்துமையா, எழுப்புதல் அக்கினிய ஊத்துமையா, சபையை பரலோகம் எதிர்பார்க்க ஆராதனை செய்ய அக்கினிய ஊத்திடுமே, பரலோகம் எதிர்பார்க்க ஆராதனை செய்ய அக்கினிய, எங்கள் பலிபீடங்களும் ஆராதனையும் நெருப்பா மாறட்டுமே, எங்கள் பலிபீடங்களும் ஆராதனையும் மாறட்டுமே, அக்கினி அளவு பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே, அக்கினி அளவு எழுப்புதல் அக்கினிய ஊத்துமையா, எழுப்புதல் அக்கினிய ஊத்துமையா, சிலுவையின் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் இயேசுவின் ரத்தம் ஆவிகள் எல்லாம் எங்கள் தேசத்தில் கொள்ளாத ஆவிகள் எல்லாம் அக்கினியா எரியட்டுமே, அக்கினி அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, அக்கினி அளவு அக்கினிய ஊத்துமையா, அக்கினிய ஊத்துமையா, ஆமென். ஊரபல சபா வானாதி வானம் கொள்ளாதவர், ஊரபல சபல ரபா கடைசி கால அபிஷேகம் மாம்சமான அவர் மேலும் அதிகமா பொழுதிடுமே, ஆவியால் நிரப்பிடுமே, கடைசி கால அபிஷேகம் மாம்சமான அவர் மேலும் அதிகமா பொழுதிடுமே, அக்கினியை இறக்கணுமே, அக்கினியாவாக மரணமே, காற்றாக வீசணுமே, சிவநதியாக பாயணுமே, அக்கினியை இறக்கணுமே, அக்கினியாவாக மரணமே, பாயணுமே, எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக தரிசனம் உரைத்திடுமே, எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன்,
ரபனி ஹல்லேலூயா ரபபலரி கபலரபா மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மேகமே. ஒரு வருஷம் இது நீங்க பாட்டன்னு நினைக்காதீங்க. உங்க மேல ஒரு நெருப்பை கர்த்தர் வைக்கிறார். உங்க நாக்குல ஒரு நெருப்பு இறங்கட்டும், உங்க கண்ணுல ஒரு நெருப்பு இறங்கட்டும். உங்க சரீரத்துல எந்தெந்த தீய சக்திகள் உங்க கண்ணுக்கு தெரியாத மறைமுகமா அவங்களோட போராடுதோ, இன்னைக்கு உங்க மேல இருந்து கர்த்தர் அது நெருப்புல ஏறிய போறாரு. நெருப்புல தூக்கி ஏறிய வந்திருக்கிறாரு. நெருப்புல தூக்கி ஏறிய வந்திருக்கிறாரு. மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே. இரவும் பகலும் வழிநடத்தும் படிக்கு இரவும் பகலும் வழிநடத்தும் படிக்கு மேக சம்பமாக அக்னி சம்பமாக முன்பாக செல்லும் மேகமே மேக சம்பமாக அக்னி சம்பமாக முன்பாக செல்லும் மேகமே மேகமே இறங்கி வா மகிமையா என்னை மூடவா இயேசுவே இறங்கி வா மகிமையா என்னை மூடவா மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே. தேவனே எங்களுக்கு இறங்கும் இறங்கும் தேவனே எங்களை ஆசீர்வதியும் தேவனே எங்களுக்கு இறங்கும் இறங்கும் தேவனே எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணணும் உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணணும் மேகமே இறங்கி வா உன் மகிமையால் என்னை மூடவா இயேசுவே இறங்கி வா மகிமையால் என்னை மூடவா மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே. எழுந்து பிரகாசி ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது எழுந்து பிரகாசி ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது உம்முடைய வெளிச்சம் ஜாதிகள் உதிக்கும் உம்முடைய ஒளியில் ராஜாக்கள் நடந்து வருவாங்க உம்முடைய வெளிச்சம் ஜாதிகள் உதிக்கும் உம்முடைய ஒளியில் ராஜாக்கள் நடந்து வருவாங்க மேகமே இறங்கி வா உன் மகிமையா
பிதாவே. ஆமென். உட்கார்ந்துடலாமா? இப்போ எந்த சர்ச்சா இருந்தாலும் 3 நாள்ல ஒரு நாள்னா அந்த சபையில் அவங்க கலந்துக்கினாதான் திருவிருந்து தருவாங்க. புரியுதா? அதே போல் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் ஜபம் பண்ணதை இங்கே கையை வைக்கக்கூடாது, தப்பு அது. இங்கே கடவுள் உலாவுறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ பாரு, நான் படுத்த மாரி ஆகிட்டு இருப்பேன், கர்த்தர் தானே எழுப்பிட்டுன்னு வந்தார். உன் வியாதியை நீ பெருமை பாராட்டுறிய, ஊழியக்காரனுக்கு உனக்கு விரோதமாக உனக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்தும் போது அவங்களுக்கு வர போராட்டம் நிறையங்குது. நீ உனக்கு தெரியுதா? நீ ஜெபிக்கிறியா? அதுக்காக உன்னை பற்றியே பேசுறிய. உன்னை பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்த பார்க்குற பாஸ்டர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா நீங்கள்? ஆமென் சொல்லுங்க. ஊத்துமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜவாபி ஊத்துமையா ஜெபிக்கணும். சோத்திர பலி நபதவ, சோத்திர பலி எந்நேரமோ நான் ஏறெடுக்கணும், எந்நேரமோ ஜவாபி ஊத்துமையா. ஆமென். சங்கீதம் 115 அதிகாரம் அந்த 115 அதிகாரத்தில் 15 வசனம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால நீங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமா. யாத்திராகம் 23, யாத்திராக 23 அதிகாரத்தில் 23 அதில் சொல்லப்பட்டுக்குது. 25, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடுவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதிய உன்னிலிருந்து விலக்குவார். அவர் யாரு? உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கணுன்றது ஜெபிக்கணும், துதிக்கணும். உன்னை வைத்து தான் உங்க வீட்டாண்ட இருக்கிற ஜனங்களுக்கு அவர் யாருன்னு காட்ட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலக தெய்வங்களுக்கு அங்கங்க ஒரு கோயில் கட்டி அந்த இடத்துல ஒரு சிலையை வைத்து அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு, ஆண்டவர் அறியாத தெரியாத மக்கள் தெய்வத்தை காட்டுறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆமென் சொல்லுங்களேன், நம்ம ஜெபம் தான் தெய்வத்தை காட்டும், நம்ம துதி தான் தெய்வத்தை காட்டும். நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம வீட்டில் மகிமைப்படுத்துறது தான் தேவனை அங்க இருக்கிற மக்களுக்கு காட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இங்க சொல்லப்பட்டுக்கு சொல்றாரு, அவர் சொல்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடுவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதிய உன்னிலிருந்து விலகுவார். இன்னைக்கு உங்க மேல இருக்கிற வியாதியை கர்த்தர் என்ன பண்ணோம்? ஆமென் சொல்லுங்களேன். தலைவலி நிறைய இருக்குது. ஆமென். வேலைக்கு போக பலங்குது, ஜெபிக்க பலன் இல்லை. அது பிசாசுடைய வேலை. எப்பவுமே தெரிஞ்சுங்க,
அது கல்யாணமாக இருந்தாலும், பிறந்த நாளாக இருந்தாலும், அது ஒரு மரணமாக இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பலன் இருக்கும். ஏன்னா அங்கே மக்கள் மூலியமா இவங்க போகலன்னா அந்த மக்கள் வந்து இவங்கள அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவமானப்படுத்துவாங்களே, தரக்குறைவாக பேசுவாங்களே சொல்லி மனுஷனுக்கு பயந்தே அந்த நிகழ்ச்சியில் போய் நிற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற ஜனங்க இல்லை. பைபிள் சொல்லுது, பலவீனம் உள்ளவன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. நீ பலவீனமாகறியா, ஜபத்தில் வந்து உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார். அதுதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றாரு. அப்ப பவுல் அது மாதிரி வாழ்ந்தாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைங்கன்றது வந்து நம்மளுக்கு நோயும் வரலாம், கஷ்டமும் வரலாம், கடமும் வரலாம், மனசு மூலியமா போராட்டமும் வரலாம். இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணக்கூடாது, தேவனுக்கு அந்த காரியங்களுக்கு தராத விலகி போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் திருப்பி இந்த காரியத்தை பேசுறதுனால நான் காலையிலேயே எங்கள் சகோதரி நீங்கள் நடத்தி அவங்க கிட்ட சொல்லி இன்னைக்கு நடத்தலான்னு பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. இருந்தாலும் கர்த்தர் என்னை விடலை, உங்கள்கிட்ட தான் பேசிக்கிறேன். நீதி ஜபம் பண்ணும் போது தான் அவங்க சரீரத்தில் இருக்கிறது போவோம். உன் பலவீனத்தை நீ பார்க்காத, நான் உனக்குள்ள இருப்பேன். என்கிட்ட பேசினாரு. இப்போ எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. எனக்கு பலவீனம் தான், ஆனால் என்ன பலப்படுத்துறது எனக்குள்ள இருக்கிறாரு. அவரை கொண்டு தான் நான் பேசுறேன். எனக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்களா. அப்போ முதல் நம்மளுக்கு ஏன் பலவீனம் வருது? ஆமென் பாருங்க, பவுல இதை சொல்றாரு. பவுலுக்கு ஒரு பலவீனம் வருது. ரெண்டு காரியம், நம்ம சரீரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. ஆமா, இங்க பாருங்க, சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு நம்மளை அப்படியே வந்து அனுப்புற தேவன் நம்ம தேவன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இங்க 2 கொரிந்தியர் 9:12 பவுல் பலவீனமா இருக்கும் போது அவர் முன்னால வந்து கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் விளங்குன்றார். அதுக்கு பவுல் சொல்றாரு, என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன்றார். ஆமென் சொல்லுங்க. எது நம்மளுக்கு தேவை? கர்த்தருடைய கிருபை தேவை. என் கிருபை 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலனை பூரணமா விளங்க பண்ணுவன் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன்றார். ஒரு மனுஷனுக்கு பலவீனம் வந்து, வியாதி வந்து, ஆமென் சொல்லுங்க, அது டாக்டரால சரியாகாத போதுதான் தேவன் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பவுல் சொல்றார் பாருங்க, என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாயா கிறிஸ்து வல்லமை என் நோய் மூலியமா எனக்குள்ள வருது. கிறிஸ்து பலன் என்னுடைய வியாதி மூலியமா எனக்குள்ள வருது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்க மேல இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு ஆபரேஷன் பண்ண கர்த்தர் வந்துக்கிறார். தலையில இருக்கிறத எடுக்க வந்துக்கிறார். எதுக்கு நாங்க வந்து உங்களை எல்லாம் கூப்பிடுறோம்னா, உங்களுக்காக நாங்க அழுகுறோம். எங்களுக்காக நீங்க அழுகுறீங்களா? உங்க வீட்டில் வியாதின்னு வந்து ஹாஸ்பிட்டல் நீங்க அலையலாம். எங்களுக்கு தெரியலனா கூட உங்க ஹெல்த்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நீங்க ஜெபிக்கிறீங்களா?
அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, நல்லா அந்த வசனத்தை பாருங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். கிருபைனா யாரு? கிருபைனா யாரு? இயேசு தான் கிருபை. இயேசு எனக்கு, இயேசு என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்துல என் பலனை பூரணமா விளங்க பண்ணுன்ற. அப்ப நம்மளுக்கு ஏன் பலவீனம் வருது? ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல 28 அந்த அதிகாரத்துல 1, 2, 3 அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தீவுக்குள்ள அவங்க வராங்க. அந்த தீவுக்குள்ள வந்தோடனே பவுல் சொல்றாரு, எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேலையில பிடித்திருந்த மழைக்காக குளிர்க்காக அவர்கள் நெருப்பை மூட்டி எங்களை அனைவரையும் சேர்த்து கொண்டாங்கன்றாரு. அப்போ சபை நெருப்பு மூட்டணும். ஆமென். சபை உள்ள இருக்கிற விசுவாசிகள் நெருப்பை மூட்டணும். ஒரு சனிக்கிழமை நெருப்பை மூட்டணும், வெள்ளிக்கிழமை நெருப்பை மூட்டணும், வேலைக்கிழமை நெருப்பை மூட்டணும், ஆராதனை முடிக்கிற வரைக்கும் நெருப்பை நம்ம மூட்டணும். இங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அங்க சொல்லப்படுகிறது, அங்க அந்த வேலையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிர்க்காகவும் அவர்கள் நெருப்பு மூட்டி எங்களை அனைவரும் என்ன பண்றாங்க? சேர்க்கிறாங்க. நாங்க கூட நெருப்பு மூட்டுறோம். சேர்க்க வர்றது அதுதான் இல்லை. அங்க வந்து நிக்க எதுக்கு நெருப்பு மூட்டுறோம்? உனக்குள்ள இருக்கிற சர்பத்தின் ஆவிய கர்த்தர் துரத்த விரும்புறாரு. ஆனா சில பேர் அது விடாது. ஃபர்ஸ்ட் அது பிடிங்க. இப்போ ஒரு பேய் பிடிச்சவங்க வந்து ஜபத்தில் வந்து நிற்பாங்களா? நான் பார்த்துக்கிறேன். ஏசிஎஸ் சர்ச்சில் ஒருத்தர் ரொம்ப தொழிலேருந்துலாம் வருவாங்க ஏசிஎஸ் சர்ச்சில். அப்போ அந்த கதுவாண்ட வந்த உடனே, வெளியே இருக்கிற கதுவாண்ட வந்த உடனே, ஐயோ இங்க அக்னி இருக்குது, இங்க நெருப்பு இருக்குது, இது உள்ள என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த உள்ள ஆலயத்துக்குள்ள வெளியே இந்த கதவு இரும்பு கதவாண்ட வரும்போது அசுத்தாவி அலறி அவங்க வந்த ஆட்டோலயே திரும்பி போய்க்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் சைன் இருக்கிற எங்களை கீழே கூப்பிட்டு, பாஸ்டர் அவங்க வரமாட்டாங்க பாஸ்டர், நீங்கள் வந்தால் தான் கொஞ்சம் ஜெபம் பண்ணி அவங்கள இட்டுன்னு வர முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஆவிங்க மேலே கையை வச்சு, ஏய் போ இந்த ஆத்மா விடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வெளியே உள்ளே வந்து ஜெபம் செய்திருக்கிறோம். இங்கே கூட கர்த்தர் ஒரு நெருப்பு வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம சபையில் நெருப்பு மூட்டணும், நெருப்பு மூட்டணும். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை வந்து உங்க நெருப்பு மூட்ட சொல்றாரு. சபை வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற ஆவிகளை கர்த்தர் நெருப்புல தூக்கி எறியணும்னா சபையாரா சேர்ந்து நெருப்பு மூட்டணும். நான் மூட்டினா உங்க வீட்டில் நெருப்பு மூட்டினீங்களா? காயில சில பேர் காயில நெருப்பு மூட்டி ஒரு சாப்பாடை செய்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவ பாருங்க, நெருப்பு மூட்டணும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், பல ஜபத்தை இங்கே கொடுக்குறோம். இவங்க வந்து கர்த்தருக்குள்ள பலப்பட்டு வரணும்னு சொல்லி தான் எங்கள் செக்ஷன் என்ன பண்ணுறோம், பாட்டு பாட வைக்கிறது, வேலை செய்ய வைக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது வேலைன்னு வேலை இல்லை. உன்னை கர்த்தர் பயன்படுத்தி அது நிமித்தம் உன்னை நெருப்பாக மாற்றலான்னு விரும்புகிறாரு. அது சில பேருக்கு தெரியல. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நெருப்பை மூட்டுறாங்க. என்னத்தை மூட்டுறாங்க? இப்போ நம்ம மேலே இருக்கிற வியாதிலாம் போனா மூட்டணும், நெருப்பை மூட்டணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் அவங்க நெருப்பை மூட்டுறாங்க. அப்போஸ்தலர் 1 அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 14 அங்கே இவர்களோட இயேசுவின் தாயாகிய மரியாளும்
அவருடைய சகோதரனோட கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலையும் வேண்டுதலையும் தரித்து இருந்தாங்க. ஒரு சபையில பரலோகம் நெருப்பு நம்மள தொடனா நம்ம கர்த்தருடைய காரியத்துக்கு ஒருமனப்பட்டு நிக்கணும். அமன் சொல்லுங்க, அமன் சொல்லுங்களா. ஒருமனப்படாதவங்களை கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரு. அமன் சொல்லுங்க. இங்க பாருங்க, இது நம்ம ரொம்ப பேர் என்ன நினைப்போம், எப்பவுமே பார்த்த வசனம் தான் நினைப்போம். இல்ல, இந்த 12 பேர் ஒருமனப்பட்டு கர்த்தர் முன்னால நின்னதுனால 120 பேரை கர்த்தர் அவங்களோட சேர்த்தாரு. 11 பேர் ஒருமனப்பட்டாங்க. இயேசு எந்த இடத்துல அவங்கள கூப்பிட்டு குறிச்சு வச்சாரோ அந்த இடத்துல அந்த மலையில வந்து நின்று அவங்க ஒருமனப்படுறாங்க. அவர் ஒருமனப்பட்டவன அவங்க கடை சொல்றாரு, சர்பத்தை எடுப்பீங்க, சாவுக்கு யாத்தொன்று குடிச்சாலும் உங்களை சேதப்படுத்தாதுன்றாரு. ஆமென் சொல்லுங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கூப்பிட்ட இடத்துக்கு அவங்க ஒருமனப்பட்டு போய் ஒரு மலையில நிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. லூக்கா 24 இருக்குது. யோவான் சுவிசேஷம் 21, 22 இருக்குது. மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 11 பேரும் இயேசு ஒருத்தர் இறந்துட்டான். 11 பேர் மட்டும் இயேசுக்கு முன்பாக போய் நிற்கிறாங்க. அவர் சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆக நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி ஞானஸ்நானத்தை அவங்களுக்கு கொடுங்கன்றாரு. அந்த மார்க்கில் சொல்லப்பட்டிருக்குது, உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க, நவமான பாஷைகளை பேசுவீங்க, பிசாசுகளை துரத்துவீங்க, சாவுக்கு யாதொன்று நீ குடிச்சாலும் உண்ணாது, சேதப்படுத்தாது, சர்பத்தை எடுப்பீங்க. அமன் சொல்லுங்க. பாம்பை எடுக்கிற வல்லமையை அவர் இந்த பூமியில வாழும் போது கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை தான் பவுல் எடுத்தாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்ம சரீரத்துக்கு விரோதமா இருக்கிற காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல இருந்து கீழே கர்த்தர் ஓதுறணும். உங்க சரீரத்தை விட்டு கர்த்தர் ஓதுறணும். அங்க பாருங்க, அங்க எழுதப்பட்டது. ஃபர்ஸ்ட் அனல் மூட்டுறாங்க. இங்க 14 அனல் மூட்டி 1 அப்போஸ்தலர் 14 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 பார்த்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தை போல வானத்திலிருந்து சடிதியா ஒரு முழக்கம் இட்டது. அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பப்பட்டது. அப்போ நம்மளுக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும், எவ்வளவுதான் நீ பிஸி மேனா கூட இருங்களேன், நீ கத்தருக்குன்னு கொடுக்காத போனா கத்த உன் சரீரத்தில் இருக்கிறத எப்படி மாத்துவாரு? அமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ நான் பாஸ்டர்னு பேசல, நான் சொல்றேன், நான் பாஸ்டர் இல்லை, நான் விசுவாசி. பாஸ்டர்ன்ற பேரை பார்க்கலாம், விசுவாசமா கத்தர் முன்னால நிக்கிறது அது பெரிய காரியம் நான் சொல்லுவேன். அப்ப பாருங்க, நம்ம உண்மையாவே இந்த நாளை நிறைய வரவேற்கணும். ஆமென். பாருங்க, அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே அந்த இடம் நிரப்பப்படுது. 3 அல்லாமல் அக்னிமயமான நாவுகள், பிரித்தெடுக்கிற நாவுகள் அவர்களுக்குள்ள காணப்பட்டது. ஒருத்தர் மேலே வந்து அமர்ந்தது. அவங்க யாரு? பயந்தாங்காலிங்க. இப்ப இருக்கிற காலம் வர அப்ப இருக்கிற காலம். இயேசு இறந்த உடனேயும் அவரை பத்தி யாருன்னா சொன்னாவே அவங்கள உடனே அடிச்சு அந்த இடத்துல சாவடிச்சிடுவாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அங்க சேவான்ற ஒருத்தர் வந்து இயேசுவை பத்தி போதிக்கும் போது அவரை கல்ல தூக்கி அடிச்சு ரத்த சாட்சி அவரை சாவடிச்சாங்க. இயேசு பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் சென்னையில் தேவன் நம்மளுக்கு நல்ல வைவாசல திறந்திருக்கிறாரு. நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோ கிளிப் காட்டுவோம், நான் சீக்கிரம் முடிப்பேன். நீங்கள் அதை பார்க்கலாம். வட இந்தியாவில் இன்னைக்கு சபைகள் வந்து நிறைய தாக்கப்படுது.
நிறைய உடைக்கிறாங்க. நேற்று ஒரு வீடியோ கிளிப் நான் பார்த்தேன். சோத்திரம். சுவிசேஷம் சொல்ல போற இடத்துல ஒரு கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற ஒரு கூட்டம், இவங்க இயேசு ரத்தம் சொல்றாங்க, அவங்க வேற பேரை சொல்லி அவங்கள அப்படி தடுத்து நிறுத்துறாங்க. இவங்க இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயன்றாங்க. அவங்க வேற பேரை சொல்லி அவங்களுக்கு விரோதமா அந்த சுவிசேஷம் சொல்ற இயேசு பத்தி சொல்றதை நிறுத்தி அவங்கள புறக்கணிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் விடல, கர்த்தர் விடல. யார் புறக்கணிக்கப்பட்டாங்களோ அவங்க ஓடுற அளவுக்கு அவங்க இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயன்றாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆளணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வல்லாட்டா நம்மளுக்கு ஜெபிக்கிறதுக்கு நம்மளால முடியல, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்றதுக்கு உன்னால முடியாதுங்குது. நான் பார்த்து நேற்று அழுது அதை பார்த்து. ஆமென் சொல்லுங்க. இந்தியா தேசத்துல இயேசு உண்மையாவே உலகம் முழுவதும் அவரை கொண்டாடுறாங்க. ஆனா தடை செய்யற தீய சக்திகள் மனுஷனுக்குள்ள பூந்து என்ன பண்ணுது? இயேசுவே தெய்வம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு சில மனுஷனுக்குள்ள பூந்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் சபைக்கு விரோதமாகவும் பல காரியங்களை பண்ணுது. அப்போ நம்ம தானே கூடணும், நம்ம தானே ஒருமனப்படணும். அதுக்கு தானே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா யூதர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து வரும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுவோமா. இங்க பாக்குறேன் பாருங்க, அந்த ஒருமனப்பட்டதுனால தான் அந்த இடத்தையும் கர்த்தர் அந்த சுத்தி இருக்கிற மக்கள் என்ன பண்றாரு? அந்த சர்ச்சுக்குள்ள கர்த்தர் கொண்டு வராரு. அப்ப இந்த சபையில் இருக்கிறவங்க ஜபத்துக்கு, உபவாசத்துக்கு, சபை ஆராதனைக்கு ஒருமனப்படணும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாத்துவாரு. முதலாவது உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை கர்த்தர் மாத்துவாரு. வியாதி ஏன் வருது? பைபிள் சொல்லுது ஏன் வியாதி வருது. உபாகம் 23:21 உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தா அதை செலுத்த தாமதம் செய்யாத, அது நிச்சயமா உன் கையில கேட்பார்கள், அது உனக்கு பாவமா இருக்கு. வியாதி எங்க இருந்து வருது? பாவத்துல வருது. 1 பேதுரு 2:24 எழுதப்பட்டிருக்குது, நம்மளுடைய பாவத்தை சிலுவையில சுமந்து அவருடைய சரீரத்தில் இருக்கிற தழும்புனால நம்மளை குணமாக்குவார்னு எழுதப்பட்டிருக்குது. உங்களை கூட கர்த்தர் குணமாக்கணுமா? ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த திருவிருந்தில் அவருடைய சரீரத்தை வைப்பாரு, அவருடைய ரத்தத்தை வைப்பாரு. அந்த மத்திய 1 பேதுரு 2:24 நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. பாவத்துக்கு சாவணும்னா ஜெபம் பண்ணா தானே பாவத்துல இருந்து சாவ முடியும். ஆமென். அப்புறம் அவர் தாமே தம்முடைய சரீரத்தினால் நம்மளுடைய பாவங்களை சிலுவையில சுமந்து அவருடைய தழும்புகளால குணமானீங்களே. அப்ப எதனால வருது? பாவம். பாவம் தான் என்ன பண்ணுது? வியாதியை கொண்டு வருது. அந்த பாவத்துக்கு ஆள் துணை யாரு? பாவத்துக்கு லீடர் யாரு? சாத்தான். நீ கர்த்தர் அவனை துரத்தணும். உனக்குள்ள இருக்கிற பாவத்தை கர்த்தர் துரத்தணும். கர்த்தருக்குன்னு நம்ம பொருத்தனை பண்ணணும். இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற வியாதியை கர்த்தர் தீர்த்துட்டா திருப்பி நீ போய் குடிச்சா அப்புறம் கர்த்தர் உனக்கே சுகம் கொடுக்கணும். கர்த்தர் உனக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை கர்த்தர் மாத்தினா திருப்பி நீயா ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் செய்து வாழணும். அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்க. எது உனக்கு கர்த்தர் செய்தாலும் நீ பொருத்தனை பண்ணி பாரு, நீ அர்ப்பணிச்சு பாரு.
நீ ஆண்டவர் முன்னால சரண்டர் ஆயிப்பாரு. ஆண்டவரே, இந்த காரியத்து மூலியமா பல பேருக்கு நான் உங்களை காட்டுவேன்பா சொல்லிப்பாரு. மேல இருக்கிற வியாதி கர்த்தர் ஒண்ணுமில்லாத ஆகிடுவாரு. நீ சுகத்தை பெற, நீ பலத்தை பெற, நீ நீடித்த ஆயுசை பெற. அதனால கர்த்தருக்கு என்ன லாபம்? காணிக்க போட்டு போறேன்னு, தசன பாவம் கொடுத்துட்டு போறேன்னு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால நீ தர. ஆமென் சொல்லுங்க. நீ கொடுத்தாலும் கொடுக்கலனால இங்க இருக்கிற கர்த்தர் நடத்துவாரு. ஆனா உனக்கு கொடுக்குற சுகத்தை என்ன வச்சு பண்ற? இப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பாவம் எது? நம்ம அர்ப்பணிக்காத போனா, அர்ப்பணிச்சது செய்யாத போனா பாவன்றாரு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம். அந்த 12ஆம் அதிகாரத்துல ஜெபம் செய்யாத போனா அது பாவன்றாரு. உங்களுக்காக நான் விண்ணப்பம் செய்யாத போனா அது பாவம். யார் சொல்றது? சாமுவேல் சொல்றாரு. அப்போ நம்ம ஜெபம் செய்யாத இருப்போம்னா அது பாவம். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நீ காலையில ஜெபம் பண்ணாத அது பாவம். அதுதான் என்ன பண்ண, நம்ம குடும்பத்தை அலக்கழிக்கும். யாத்திராகம் 23:12. 6 நாள் வேலையெல்லாம் செய்துட்டு 7ஆவது நாளில் உன் மாடு உன் கைத இலைப்பாறுதல் பண்ணி உன் அடிமைத்தனம் உன் அடிமை பெண்ணையும் பிள்ளையும் அந்நியனும் இலைப்பாறுதல ஓய்ந்திருப்பாயாக. இன்னைக்கு ஆராதனை எத்தனை மனுஷன் போய் வேலை செய்வான் தெரியுமா? பாவம். பாவம் வல்லட்டா நினைக்காத, வாழ முடியாது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் உன் ஆயுசு நாட்களுக்கு கொண்டு போய் சேர்க்காது. உபாகத்தில் அது எழுதி இருக்குது பாருங்க. அந்த வசனம் சொல்லுது. உபாகம் 34ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. யாத்திராகம் 35:2. இது யாருக்கு? யாருடைய நாள்? இந்த நாள்ல நீ வேலை போய் செய்யற நியாயமா? பணம் அழிய நியாயமா? ஒரு நாள் உன் உடம்பு காத்து கூடாதா? ஒரு நாள் நல்ல இலைப்பாறுதலா இருக்க கூடாதா? நீ 7 நாளும் வருமானம், 7 நாளும் வருமானம். அந்த வருமானம் உன் கையில நின்றமா? ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்குது, அப்படி வேலை செய்யறவன கொலை செய்யணும். கொலைனா அப்போ அவன் செத்து போனான்றாரு. ஆமென் சொல்லுங்க. வேலை செய்யுங்க, தப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்க சரீரத்தையும் கொஞ்சம் காத்துங்க. இப்போ நீங்க நல்லா இருக்கிறதுனால வாலிப வயசுல இங்க ஓடி அங்க ஓடி இங்க ஓடி சம்பாரிச்சு நிறைய சேகரிக்கலாம். ஆனா உன் முதிய வயதுல அதை நீ அனுபவிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் கொடுத்தா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்குது, அவரு எனக்கு அளந்து தராரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஓய்வுனால ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பாருங்க, கைதிக்கு முதல்ல லீவு கொடுன்றாரு. கைதெல்லாம் பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. அந்த உபாகம் 23 இல்லை யாத்திராக 23:12. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடு உன் கைத. இப்ப மாடு கைதக்குதா? என்ன இருக்குது? வியாபாரம் பண்றவங்க ஆட்டோ இருக்குது, வேன் இருக்குது இல்ல? ஆமென் சொல்லுங்க. கார் இருக்குது, 2 வீலர் இருக்குது. இதெல்லாம் வாரம் முழுவதும் அது ஓட்டினா அது ரிப்பேர் ஆகுமாவாதா? சொல்ல மாட்டேறமா?
அல்லேலூயா சொல்லுங்க. மூச்சு திணற அந்த வண்டியே நம்மளை பார்த்து கத்தும், அதுலயே ரிப்பேர் ஆனோம். அப்ப பாருங்க, அந்த நாள்ல வண்டி கைது, அப்புறம் என்னது மாடு அங்க சொல்லப்பட்டுக்குது. அப்புறம் உன் அடிமை பெண்ணுக்கும் அப்புறம் உன் பிள்ளைகளுக்கும். ஆமா, இப்ப பாரு, இன்னைக்கு இருந்து கூட ஒரு சில பேர் என்ன பண்றோம், டியூஷனுக்கு இட்டுன்னு போய் பிள்ளைகளை விட்டுட்டு கராரா நிக்கிறோம். தப்பு அது. ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் கர்த்தருடைய நாள். நீ எந்த அளவுக்கு இந்த நாளை முக்கியப்படுத்தி அவர் முன்னால நிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் ஆயுசு நாட்களை அவர் கூட்டி கொடுப்பாரு. நீ சீக்கிரம் செத்து போக மாட்ட. நீ வாலிப வயசுலயே இறந்து போயிட மாட்ட. நீ 60-70 வயசுலயே போய் சேர்ந்துட மாட்ட. கர்த்தர் வர வரைக்கும் உனக்கு சுகம் கொடுப்பாரு. கர்த்தர் வர வரைக்கும் பலம் கொடுப்பாரு. எது பாவம்? பொருத்தனை பண்ணி செய்யாத இருந்தா பாவம். ஜெபம் செய்து ஜெபம் பண்ணாத போனா பாவம். ஆமென். ஆராதனைனால உன் இஷ்டத்துக்கு எத்துக்கிற பத்தியா, அது பாவம். நம்ம நினைக்கிறோம் அவர் பண்ண நானா பண்ணும், அது உன் வீட்டில் சாபம் வரும். அந்த வருமானத்தை தானே நீ வாங்குற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். விளையாட்டு இல்லை. நான் நிறைய பார்த்தேன். ஏன் வியாதி ஒருத்தர் வீட்டில் அது தலை விரிச்சுன்னு ஆடுது? ஏன் அந்த வீட்டில இருந்து அந்த வியாதி வெளியே போக மாட்டுது? கர்த்தருக்கு ஏத்த காரியம் அந்த வீட்டில் இருந்தா அந்த வியாதியை ஒண்ணுமில்லாத ஆக்க அவர் வல்லவராகிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவங்க விக்கிர ஆராதனை செய்யற காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்த பாவம். ஆமென் சொல்லுங்க. சொல்றார், அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின் படியே நீங்களும் செய்ய கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாம இருங்கன்ற. அப்போ ஒரு புறஜாதிங்க பண்ற அந்த சடங்கு, அந்த காரியம், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவங்க விட்டுட்டு வந்த முறையின்படி செய்வாங்கன்னு. ஆமென் சொல்லுங்க. அது பாவம். ஆமென். முதல்ல நம்ம சரீரத்தில் இருக்கிற நம்மள பாவத்துக்குள்ள கொண்டு போற ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு எரிக்கணும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 33. அப்படியே கர்த்தருக்கு பயந்து தங்கள் விட்டுட்டு வந்த ஜாதிகளுடைய முறையின்படி தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ அவங்க கும்பிடுறது தப்பு இல்லை, ஆனா கர்த்தருடைய பிள்ளையா இருந்து நீ அதை செய்யும் போது அது பாவம். ஆமென் சொல்லுங்க. அதுதான் உன் சரீரத்தை நாசமாகுது. பாருங்க, அங்க சொல்றாரு, இந்த நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறையின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டத்தின் முறையின்படி என்ன பண்றது. ஆமென் சொல்லுங்க. பாவம். இன்னைக்கு உங்க மேல இருக்கிற வியாதியை கர்த்தர் வெளியே எடுக்கணும். பாவத்துல வர சம்பளம் தான் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ கர்த்தர் நம்மளை அதை விட்டு வெளியே துரத்தணும். எந்தெந்த பாவங்கள் எங்க வீட்டில் தலை விரிச்சு ஆடுதோ, இன்னைக்கு பவுல் அந்த நெருப்புல போட்டது போல நம்மள நெருப்புல போடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, சிங்கத்தை கொண்டு வருவன்றாரு. அப்படி செய்யறவங்களுக்கு என்ன வரும்? சிங்கம். 2 ராஜாக்கள் 17:25. அவர்கள் அங்கே குடியேறினார்கள். முதல் கர்த்தருக்கு பயப்படுவதும் இல்லை, கர்த்தர் அவர்களுக்குள்ள சிங்கத்தை அனுப்பினாரு. அவைகளை சிலரை கொன்று போட்டது. என்ன அனுப்பினாரு? ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களா. மற்றவங்களை நீங்க மாத்தறதா இருக்கணும் கண்டி, அவங்க உங்களை மாத்தக்கூடாது. மற்றவங்களுடைய வாய்ப்பாடுல உங்க
உங்க வைப்பாடில் அவங்க வரணும் கண்டி. அவங்க வைப்பாடில் போய் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக்கொள்ளாதீங்க. நான் பார்த்தேன். ஆமன் சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு நெருப்பை கத்தர் எடுத்துட்டு வந்துக்கிறாரு. ஆமே. இதெல்லாம் நம்ம செய்யல. ஃபர்ஸ்ட் அப்படி புரிஞ்சுங்க. நம்ம யாரும் பாவத்தை செய்யணும், இந்த காரியம் பண்ண அந்த காரியம் பண்ண மாட்டோம். நம்ம பின்னால இருந்து தூண்டுதல் பண்ற ஆவிங்க நிறைய இருக்குது. இதெல்லாம் தப்பு இல்லை. நான் பார்த்தேன், ஒருத்தரை காட்டினாரு. நிறைய அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆமன் சொல்லுங்களா, விக்கிர ஆராதனை கும்பிடுறது அவங்க இஷ்டம். அது நான் அதை தடுக்கல. ஆமன் சொல்லுங்க. ஆனா அவங்களுக்கு முன்ன நீ கத்தரை காட்டணும். இப்ப அவங்க கூட என்ன சொல்லணும், இவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, துணை நிற்க மாட்டாங்க. ஆமன் சொல்லுங்க. இதை நான் சொல்றது ஒரு தீர்க்க தரிசனம். என்னன்னா, அது மாதிரி விக்கிர ஆராதனைக்குள்ள இருக்கிற மக்களோட மனுஷ முகத்துக்காக நம்ம எது அவங்களோட இணைந்து என்னென்ன செய்யறோமோ அந்த காரியம் அவங்களுக்கு நல்லதா இருக்கும், உங்களுக்கும் அவங்கள திருப்திப்படுத்தின மாதிரி இருக்கும். ஆனா அவங்க மேல இருக்கிற பொல்லாத காரியங்கள் எல்லாம் உங்க சரீரத்துல பூந்து கை காலை எடுக்குது. நான் பார்த்த கை கால் விழுந்து போறப்பல காத்த சில பேரை காட்டினாரு. ஆமன் சொல்லுங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும் போது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு யாரும் இல்லை. கை கால் விழுந்தா என்ன பண்றது? ஒரு கையும் ஒரு காலும் அப்படியே போறத கத்தர் என்கிட்ட காட்டினாரு. ஆமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கத்தர் நம்ம சரீரத்தில் இருக்கிற பாவத்தை வேரோட பிடுங்கணும். இயேசுவின் சரீரம் இன்னைக்கு ரத்தம் நம்ம சரீரத்தில் என்னென்ன பாவங்கள் அக்கிரமங்கள் ஊறி நம்மள ஆண்டவர் வழியில நடத்தாத இருக்குமோ இன்னைக்கு கத்தர் அதுல இருந்து ஒரு விடுதலை நம்மளுக்கு தரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. கேன்சர் வியாதி குணமாக்குற தேவன் இங்க வந்துக்கிறாரு. எங்கட காட்டினாரு. கேன்சர் ஏன் வருது? ஆமன் சொல்லுங்க. நல்லா பாருங்க. நம்ம கத்தருக்குள்ள வந்துட்டாவே எந்த அநீதிக்கு நம்ம துணை போக கூடாது. அநீதியான காரியத்துல நிறைய பணம் வரன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க கூடாது. ஆமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. உங்க நல்லதுக்கு சொல்றேன், நீங்க தவறா புரிஞ்சுக்க போறீங்க. அப்ப நம்ம பணம்லாம் சம்பாரிச்சா நம்மளுக்கு, நான் பார்த்தேன். இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுது பாருங்க. உபாகத்துல பாவன்றது ஆராதனைக்கு வரலன்னா, ஆராதனைனால உன் வேலைக்கு முக்கியம் கொடுத்து வருமானத்தை சம்பாதிப்பனா அது இப்ப தெரியாது, உன் ஆயுசு நாட்கள் அதுல கூடாது. அதே போல ஜபம் செய்யாத போனா அது பாவம். இன்னைக்கு ஆராதனை, இன்னைக்கு திருவிருந்து, இன்னைக்கு இயேசு சரீரம் உனக்குள்ள வரப்போகுது. நீ அதுக்கேற்ற தகுதி உள்ளவங்களா நீங்க நிக்கணும். அது பாவம். ஆமன் சொல்லுங்க. அதே போல பொருத்தனை பண்ணலாம் பாவம். உனக்கு அற்புத அடையாளம் நடக்கணும்னா நீ பொருத்தனை பண்ணணும். எனக்கு இன்னைக்கு ஒரு வியாதியில இருந்து விடுதலை ஆனா ஒரு 10 பேருக்கு நான் இயேசு பத்தி நான் போய் மருத்துவமனையில் சொல்லுவேன்னு சொல்லு. உன் வியாதிக்கு கத்தர் இன்னைக்கு ஒரு டாட்டா காட்டுவாரு. சொல்லு, நீ சொல்லி பாரு. எந்த வியாதி உனக்குள்ள உடம்புல ஊறி இருந்தாலும் இன்னைக்கு கத்தர் அதுல இருந்து வெளியே உன்னை கொண்டு வர விரும்புறாரு. ஆனா நீ அர்ப்பணிப்பியா? நீ பொருத்தனை பண்ணுவியா? ஒரு 10 பேருக்கு உனக்கு அந்த நோய்க்குது, அதே நோய் எத்தனை பேர் கிடக்குது ஹாஸ்பிட்டல் தெரியுமா? நீ சுகமான அவங்க முன்னால போய் சொல்லுவியா? ஆண்டவர் தான் இந்த வியாதியில இருந்து எனக்கு சுகம் கொடுத்தாரு, உங்களுக்கும் சுகம் கொடுக்க என்ன அனுப்புனாரு சொல்லுவியா? சொல்லி பாரு. ஆமன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செய்த ஊழியமா நான் மருத்துவமனை ஊழியம் தான் செய்தேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும் குணமாக்கிற வல்லமை கத்தர் என்கிட்ட கொடுத்துக்கிறாரு. எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஊழியமே என் தம்பி எரிஞ்சா காப்பாத்தினாரு. அப்ப நான் சொன்னது ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்லுவேன். என்ன கத்தர் இது பண்ணல, என் தம்பி தான் எரிஞ்சா காப்பாத்தினாரு. அவனுக்கு நான் பொருத்தனை பண்ணேன். ஒரு மருத்துவமனைக்கு நான் போறேன்னு சொன்னேன். சென்னை பட்டணத்தில் இருக்கிற அத்தனை மருத்துவமனைக்கு என் கால் போய்க்குது. 2 பேர் இட்டுன்னு அங்க போய்க்கிற வியாதிக்காரங்களை பார்த்து ஏசப்பா தான் அனுப்புனாரு உங்களை பார்க்கன்னு சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. ஆமன் சொல்லுங்க. எல்லாரும் பேஷண்ட் பார்த்துட்டு போவாங்க. அவங்களுக்கு எது வரைக்கும் நான் போய் நேராக பார்த்து சொல்லுவேன்.
ஏசப்பா தான் உங்களுக்கு சுகம் கொடுக்க அனுப்புனாரு. அதுல எத்தனை பேர் சுகமா இருக்கிறாங்க? ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் யார் இந்த இடத்துல உடம்புக்குள்ள வியாதியில இருப்பீங்களோ பொருத்தனை பண்ணுங்க. நான் ஒரு சாயந்தரத்தில் ஒரு 4 பேருக்கு இயேசு பத்தி சொல்லணும்னு பொருத்தனை பண்ணுங்க. அந்த மருத்துவமனைக்கு தர பணத்தை நான் சபைக்கு தருவேன்னு பொருத்தனை பண்ணுங்க. அந்த வியாதி ஒண்ணுமே இல்லாதாக்குவாரு. நான் பார்த்தேன் ஒரு லேடிஸு விஜய் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அவங்கள நாங்கள் போய் பார்த்தோம். அவங்களுக்கு மினிமம் ஒரு 70 வயசு இருக்கும். நம்ம பாஸ்டர் சாம் சுந்தரியாவுக்கு அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பிடிக்கும். சாம் சுந்தரியா தான் அமிச்சாங்க. நானும் எங்கள் சிஸ்டரும் போய் பார்த்தோம் வடப்பையில். அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வயசு நீ கூட்டி கொடுக்கணும்னு கேட்டோம். அப்போ அவங்க அழுதாங்க, பாஸ்டர் இங்கே 1 லட்ச ரூபாய் பணத்தை தரோம் பாஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த 1 லட்ச ரூபாய் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குறப்போல கத்துறங்களை பண்ணட்டும் பாஸ்டர். நாங்கள் அப்படியே ப்ரேயர் பண்ணோம். அந்த அம்மா 70 வயசு இருப்பாங்க. அவ்வளோ வந்து கனப்படுத்துவாங்க, அவ்வளோ பயப்படுவாங்க. மின்ட்டில் இருக்கிறாங்க அவங்க, அவ்வளோ பயப்படுவாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தோடனே அந்த போகிற உயிரை கர்த்தர் மீட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு அவங்க பகுதியில் ஒரு சர்ச்சை வைக்கிற அளவுக்கு கர்த்தர் பண்ணிட்டாரு. நீ அது மாதிரி பண்ணுவியா? வியாதி வரலன்னா கேட்குறிய ஏசப்பா எங்க இருக்கிறாரு? எதுக்கு சர்ச்சைக்கு போனோம்? சர்ச்சில் போனா என்னத்த அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னு கேட்குறிய? உனக்கு கொடுக்குற அற்புதத்தை அடையாளத்தை தக்க வைக்கிறியா? உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறியா? ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்க சரீரத்தில் நடக்குது. நான் சொல்ல சொல்ல உனக்குள்ள இருக்கிற வியாதி வெளியே வந்து இருக்குது. நீ ஒப்பு கொடுப்பியா? பார்க்குறேன் ரொம்ப கஷ்டமாகுது. ஜபத்து கூட ஜனங்க வந்து புறக்கணிக்கிறாங்க. இப்போ கூட ஏஜ் சர்ச்சுக்கு நாங்கள் போனோம். அதுக்கு எதுக்கு போனோம் நாங்கள் காட்டுவோம். நாங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தோம். நீ ஜபத்தில் வளராத ஆளு, நீ ஜபத்தில் வந்து ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்தா தானே உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஜபத்தில் உட்காருவாங்க. நான் செய்யாததை என் பையன் சேர்ந்துருவானா? நான் செய்யாததை என் பொண்ணு செய்யமா? ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எதனா பாட்டு பண்ணா இசை பண்ணா பாஸ்டருடைய பிள்ளைங்க தான் பண்ணாங்க. பாஸ்டருடைய பிள்ளைங்க தான் பண்ணுவாங்க. அவங்க தான் 8 மணி நேரம் உட்காருறாங்க. ஆமென் சொல்லுங்க. 8 மணி நேரம் அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். அந்த ஜபத்தை பார்த்து நாங்கள் அழுதுட்டோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறத வந்தவர் பேசினாரு. ஆண்டவருடைய இருதயம் துடிக்குது. உன் இருதயம் ஆண்டவருடைய இருதயமா மாறுமா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் ஃபர்ஸ்ட் அந்த பாவத்தை கர்த்தர் தூக்கி எறியணும். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் நெருப்பு மூட்டுறாரு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா நெருப்பு மூட்டுறாரு. கர்த்தர் தெய்வம் அந்த கர்த்தர் வரட்டும், பாகால் தெய்வம் அந்த பாகால் வரட்டும். அங்க பாகால் கும்பிட்டவங்களாம் கூப்பிடுறாரு. நீங்க கூப்பிட்டு தெய்வம் வரல இல்ல, இப்ப நான் பலிபீடம் கட்டுறேன். நெருப்பு மூட்டுறாரு. அந்த இடத்துல நெருப்பு மூட்டினார்னு எலியா அங்க எழுதப்பட்டிருக்குது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு கர்த்தர் அறியாத தெரியாத மக்கள்லாம் கர்த்தரை கும்பிட்டாங்க அங்க எழுதப்பட்டிருக்குது. இங்க கூட அந்த தெய்வம் வந்திருக்குது. அங்க நெருப்பு இந்த எலியா மேல வந்து அந்த நெருப்பு இங்க வந்திருக்குது. பவுல் முன்னால வந்து அந்த நெருப்பு இங்க வந்திருக்குது. அப்போஸ்தலர் நாவத்தொட்ட நெருப்பு இங்க வந்திருக்குது. ஏசாயா நாவத்தொட்ட நெருப்பு இங்க வந்திருக்குது. உனக்குள்ள மறைமுகமா இருக்கிற பாவத்தெல்லாம் எரிக்கிறதுக்கு வந்துக்கிறாரு. உனக்கு சுகம் எதுக்கு தராரு? பலம் எதுக்கு தராரு? கால் எதுக்கு தராரு? கை எதுக்கு தராரு? கர்த்தரை மகிமைப்படுத்த. என் காலை போலீஸ்காரங்க கொளுத்தி காலு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஒருத்தர் குத்த போய் அந்த கண்ணாடி பாட்டில் ஒருத்தர் மேலே நான் குத்த போனேன்.
லாஸ்ட் அது என் காலில் பட்டு கண்ணாடி பாட்டில் பிராந்தி பாட்டில் ஒரு 10 தையல் காலில் போடுறப்பெல்லாம் ஆயிடுச்சு. ரத்தமாக ஊற்றுது. என் கூட இருந்த ஃப்ரெண்டுங்க, என் கூட குடித்தவன் ஒருத்தனை இல்லை. இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து தப்பான பழக்க வழக்கத்தில் கொண்டு போவ பல பேர் இருப்பான். ஆனால் நம்ம படுக்கும் போது ஒருத்தன் கூட வந்து நிற்க மாட்டான். ஆனால் அவன் தான் முக்கியமாக தெரியுவான். ஆமான்னு சொல்லுங்க. நான் பார்த்தேன் அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் மண்ணடியில் ஒருத்தனை குத்த போய் அந்த குத்துற அந்த பாட்டில் என் காலை குத்தி நான் மருத்துவமனையில் இருந்தேன். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா கிட்ட யாரும் போய் சொல்லலை. எப்படியோ கர்த்தருடைய கிருபை அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தாங்க. கால் அப்படியோ ரத்தமாக ஊற்றுது, கால் வெட்டி எடுக்கணும்ட்டாங்க. எங்கள் அம்மா அப்போ ரசிக்கப்பட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏசப்பா இந்த கால் உனக்காக நிற்கணும் ஏசப்பா, இந்த காலை காப்பாத்துங்க ஏசப்பான்னு ஆயுதாங்க எங்கள் அம்மா. ஆமென் சொல்லுங்க. அவங்க ஜெபம் தான் இந்த காலை இன்னைக்கு இங்கே நிறுத்தி இருக்குது. அவங்களுடைய கண்ணீர் தான் அந்த காலை இன்னைக்கு நிறுத்திருக்கு. அவங்க ஆயுதாங்க, ஏசப்பா இந்த கால் வெட்டப்படக்கூடாதுப்பா, வாலிப பிள்ளையா இருக்கிறாருப்பான்னு சொன்னாங்க. அன்னைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த சுகம் இன்னைக்கு பல இடத்துல இந்த காலை கொண்டு போய் கர்த்தர் தான் தெய்வம்னு காட்டுது. நீ காட்டுவியா? நீ சுகம் காட்டுறிய கேட்கறிய காட்டுவியா? நீ ஆசீர்வாதத்தை கேட்கறிய காட்டுவியா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 28 பாருங்க, அனல் மூட்டுறாங்க. நீ கூட அனல் மூட்டணும். உன்னையே கூப்பிட்டு இருக்கக்கூடாது, வா ஜபத்துக்கு அது முறையே இல்லை. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் இருக்கிறாரு. ஆமே 28ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் அனல் மூட்டுறாங்க. 2வது 3ல் பவுல் சில வெறுகுகளை வாரி அந்த நெருப்பில் போடும்போது ஒரு விரிய பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை என்ன பண்ணுச்சு? கவி கொண்டது. வெறுகுன்றது மனுஷன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, வெறுக போல உங்களை வைப்பேன், வெறுக போல அவர்களை வைப்பேன் அப்படின்னு எழுதப்பட்டுக்குது. சங்கீதத்தில் எழுதப்பட்டுக்குது. வெறுகு 4 வெறுகுன்னு எழுதப்பட்டுக்குது. அப்ப இங்க பாருங்க, விஷப்பாம்பு விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறதையும் அங்க இருக்கிற அந்நியராகி அந்த தீவார் கண்ட போது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதுக்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்புனா பையானது இவனை பிழைக்க ஒட்ட விடாதபடிக்கு தனக்குள்ள சொல்லி கொண்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம நல்லா இருந்தாலும் பல பேர் திட்டுவாங்க, வியாதிப்பட்டாலும் போய் சேரக்கூடாதுன்னு சொல்றவங்க பல பேர் இருக்கிறாங்க. கீழே பாருங்க, அவன் அந்த பூச்சிய தீயில ஓதுறனா ஒரு தீங்கு அவனுக்கு. இனி கர்த்தர் உங்க மேல இருக்கிறதெல்லாம் தீயில ஓதுறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மேல என்ன இருக்குது? ஏசப்பா இன்னைக்கு எனக்கு திருவிருந்து எடுக்கும் போது ஒரு புதிய பலனை நீ தரணும்பா, ஒரு புதிய சுகத்தை தரணும்பா. இனியிலேருந்து நான் உண்மையாவே உனக்கு எதுல வந்து நான் ஏமாத்துறோம். சில பேர் ஏமாத்தினுக்கிறோம். கேட்ட கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன், கர்த்தருக்கு அதெல்லாம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வஞ்சிக்கப்பட்டு போவாத. வஞ்சிக்கிற ஆவி உனக்குள்ளக்குது, உன்னை ஏமாத்தினுக்குது. நீ கர்த்தருடைய பிள்ளைய போல ஏமாந்துனுக்கிற இல்ல. கீழே பாருங்க, அதை போடுறான். அந்த வசனம் சொல்லுது, அவன் வீங்கும் சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். யாருன்னு சொன்னாங்க? உன்னை கூட தேவன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுசு நாட்களை கர்த்தர் உனக்கு தருவாரு. இது வரைக்கும் எந்தெந்த மருத்துவமனையில் போய் நின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துனுக்கிற, இன்னைக்கு ஒரு அற்புதம் உனக்கு நடக்க போகுது. மாத்திரை இல்லாத சுகமாக்குறவர் இங்க வந்திருக்கிறாரு. மருந்து இல்லாத சுகமாக்குறவர் இங்க வந்திருக்கிறாரு. ஆனா உன்னை மட்டும் ஒப்பு கொடுத்துரு.
கீழே பாரு, அவர் நல்லா ஆகிட்டு போனோன்னையும் அங்கே பாரு எப்படிப்பட்ட அங்கே கிடைக்குது. 7 எங்களை ஏற்றுக்கொண்டு ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றது நீங்க ஏத்துக்குவீங்களா? யார் யார் ஏத்துக்குவீங்க? இங்க பவுல் சொன்னதை ஏத்துக்கினாங்க. ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, பவுலோட கூட பச்சைமா பேசினாங்க, பவுலை விசாரிச்சாங்க. நாங்க என்ன பண்ணோம் சாமி, நாங்க என்ன பண்ணோம் பாஸ்டர், நாங்க என்ன பண்ணோம், இந்த பாவத்திலிருந்து விடுதலையானா, இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையானா, இந்த ஆசீர்வாதம் இல்லாத அதிலிருந்து நாங்க விடுதலை நல்ல ஆசீர்வாதமான நாங்க என்ன பண்ணோம்? கீழே 8 ஜுரத்தினாலையும் ரத்த பேதினாலையும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனுக்காக போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கையை வைத்த உடனேயும் அவன் குணமானா. நீ கர்த்தர் உன் மேல கையை வைப்பாரு, உன்னை கர்த்தர் குணப்படுத்துவாரு. ஆனா குணப்படுத்தினா என்ன பண்ணுவ? நீ யாரு சொல்லுவ? உன்னை கர்த்தர் குணமாக்கிறாரு, ஆனா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருப்ப, ஊசி போட்டுன்னு இருப்ப, மாத்திரை போட்டுன்னு இருப்ப, மருந்து போட்டுன்னு இருப்ப. ஆனா இப்ப நான் சொல்ற வார்த்தை உன்னை வந்து சுகமாக்கிது. என்ன சொல்லுவ? யாருமா சுகமாகுது? நேத்து ஏனகண்ணியில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், பாஸ்டர்ன்ற மாதிரி டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனேன், ஊசி போட்டேன், அது பேர் வானா, அப்புறம் அவங்க புகார் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து எதனா ஒரு அற்புத அடையாளத்தை நடந்துட்டா, தானா சீட்ல ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அந்த அம்மா கைராசிக்காரங்க, என் பிபி, என் சுகரு, என் லோ ப்ரெஷரு, என் ஹை ப்ரெஷரு எல்லாத்தையும் வந்து இலவசமாக பார்த்துட்டு அனுப்புவாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நோயை காட்டி நம்ம என்ன பண்றோம்? டாக்டர்களை வந்து முக்கியப்படுத்திடுவோம், ஆனால் கர்த்தர் கொடுக்குற சுகத்தை முக்கியப்படுத்த மாட்டோம். நீ ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ற அந்த பணத்தை கர்த்தர் கொடுத்துப்பாரு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அலைறிய, அதை நீ சொல்லிப்பாரு. இன்னைக்கு ஒன்று சொல்லு, இயேசுவே இனிலேருந்து எனக்கு கொடுத்த சுகத்தை பலத்தை நான் உண்மையாகவே சுகம் இல்லாதவங்களுக்கு போய் சொல்லுவேன், பலவீனப்பட்டவங்களுக்கு சொல்லுவேன் சொல்லிப்பாரு. கர்த்தர் உனக்கு அற்புதம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறோம்? சர்ச்சு உள்ள வந்தா ஒரு 100 ரூபாய் காணிக்கை போட்டா காணிக்கை போட்டோமே இல்லை, காணிக்கை போடுறது அதுவும் கடமை. கர்த்தர் கொடுக்குற சுகத்தை பலத்தை நீ சுகவீனமாக இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. யாராவது சொல்லுவீங்க? நான் முடிக்கிறேன். இங்க பாருங்க, ஜுரம், ரத்த பேந்தி என்ன வருது? ஜுரம். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆமென். இன்னைக்கு சுகம் தேவை. கீழே பாருங்க, அதே அதிகாரத்தில் கீழே 9, இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர்களும் வந்து குணமாக்கப்பட்டாங்க. கேம்ஸ் மருத்துவமனையில் இருக்கிறவங்களை கர்த்தர் குணமாக்கணும், ஜிஹெச்ல இருக்கிறவங்களை கர்த்தர் குணமாக்கணும், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களை கர்த்தர் குணமாக்கணும், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களை கர்த்தர் குணமாக்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு குணமாக்குற வல்லமை எவ்வளவு நாள் 38 வருஷமாக வியாதியில படுத்து கொண்டிருந்தவனை பார்த்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நடனாரு. ஆனா அவனுக்கு கிடைச்ச சுகம் எதனால தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. அந்த அந்த யோவான் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது 5ல் 38 வருஷமா இருந்தானா. யார் முந்தி போய் அந்த குளத்துல குளிக்கிறாங்களோ, அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவங்க குணமாக்கிடுவாங்க. அவங்க குணமாக்கப்பட்டவங்கன்னு சொல்றான். இயேசு கேட்கிறாரு, நீ சுகமாகணுமா? நீ சுகமா விரும்புறியா? நீ சுகமா இருக்க விரும்புறியான்னு கேட்கிறாரு. உன்னை பார்த்து கேட்கிற, நீ சுகமாக விரும்புறியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளுங்க, சுகமாக இருக்கணுமா? நீ நோயா இருக்கணுமா சுகமா இருக்கணுமா? சொல்லு, விரும்புறியா? சுகத்தை விரும்புறியா?
சுகத்தையும் விரும்புகிறேன். வெளியே போகும்போது ஏன்னா ஒரு ஆகாரத்தை கொடுத்தா அதையும் விரும்புகிறேன். ஆமே. ஆமாம், மருத்துவமனையில் கொடுக்குறாங்களா இல்லையா? பெட்டில் படுத்துனுக்கிறவங்களுக்கு காலையில் பாலும் ஒரு ரொட்டியும் ஒரு சாத்துக்குடி, சிலது வரும் பால் 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 பால். நான் பார்த்துக்கிறேன் ஹாஸ்பிட்டலில். எங்கள் ஆயா இருந்தாங்க, கேம்ஸ் மருத்துவமனையில் இருந்தேன். அது கூட ஒரு 4 பேர் படுத்துருந்தாங்க. 4 பேரும் 4 சொம்பை கொடுப்பாங்க. பா என்னால் எழுந்துக்க முடியாதுப்பா, போய் வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த பால்காரர் பால் 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 வந்துச்சு பால் வந்துச்சுன்னு ஆமான்னு சொல்லுங்க. சின்ன வயசுல நிறைய மருத்துவமனையில் போயிட்டு இருந்தவங்களுக்கு பால் ரொட்டி அது போல மதியான சாப்பாடு ஆமான்னு சொல்லுங்க. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அது மாதிரி இடத்துல நான் நின்னுக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே, இந்த திருவிருந்தில் எங்களுக்கு சுகம் வேணும். ஆமான்னு சொல்லுங்க. நம்ம 2வது டாபிக் பேச முடியல, சுகத்தை பற்றியே பேச சொல்றாரு. ஏன்னா இதில் பல உடம்புல ரொம்ப டேமேஜ் இருக்குது. ஆனால் பார்த்தா மூஞ்சி நல்லா தெரியுது. ஆனால் உடம்புல இருக்கிறது வீட்டுக்கு தான் தெரியும், மனைவிக்கு தெரியும். அவர் எப்படி ஊசி போடுறாரு, எப்படி மாத்திரை சாப்பிட்றாரு, எப்படி தன்னை காத்துக்கிறான்றது எனக்கு தெரியுது பாருங்களா. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீ கர்த்தர் உனக்குள்ள ஒரு சுகத்தை அனுப்புறார், உன் வீட்டுக்குள்ள ஒரு சுகமாக்குற வல்லமை அனுப்புறார். கேன்சர் வியாதி கர்த்தர் குணமாக்குற வல்லம் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆனா கேன்சருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்க சொல்லுவீங்களா? இந்த வருஷத்துல என் திருமண நாள் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டாடினேன். ஆமான்னு சொல்லுங்க. நீங்க கொண்டாடுவீங்களா? என்ன பாஸ்டர், பீச் இருக்குது, இப்போ வண்டலாவை தண்டலாவன்னு இருக்குது. வண்டலா போனேன் பாஸ்டர் என் பிறந்த நாளுக்கு. அங்கே போய் அந்த ஊஞ்சல் கிஞ்செல்லாம் சுற்றி கித்தி மழக்கம் வீட்டில் விழுந்து வாந்தி எடுத்து. அதானே என் ஆசை. இந்த வாட்டி கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல பிளான் கொடுத்தாரு. கேன்சர் மருத்துவமனைக்கு போக சொன்னார். ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜென்ஸுங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்தோம், அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்து சொன்னோம், ஏசப்பா தான் உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னாங்க. இதை போட்ட உடனேயும் உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் மாற்றுவார். இதை போட்ட உடனே உங்களுக்குள்ள இருக்கிற கேன்சர் வியாதியை கர்த்தர் எடுத்துருவார்னு. இன்னும் ஒரே வாரத்தில் சாவரம் கூட அவங்களுக்கு ஒரு உயிர் கட்ச மாதிரி ஆயிடுச்சு. 2 மாசத்துல சாவரங்க சொல்றாங்க, நான் நல்லா இருந்துருவேனா, நீ நல்லா இருக்கிற, அதுக்கு தான் என்ன அனுப்புனார். ஆனால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஏன் நாங்கள் எடுக்கல? ஏன்னா அவங்க போட்டுங்கிற துணிமணிலாம் பார்த்தா பார்க்க முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவே, எல்லாம் ப்ரேயர் பண்ணலாமா? அன்னைக்கு பவுலுக்குள்ள இருந்த அந்த பாம்பை, பவுலை குத்த வந்த பாம்பை தூக்கி எறிஞ்சாரு. ஆனால் அவங்க கூடுனாங்க. அவங்க இயேசுவே உன் கருத்துக்குள்ள கொடுக்குறோம். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து உனக்குள்ள இருக்கிற வியாதிய உன்னை விட்டு இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ள இருக்கிற வியாதி வெளியே போகுது. நீ பொருத்தனை பண்ணுவியா? இது மாதிரி இந்த வியாதிக்கு தர மருந்துக்கு மாத்திரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் தர பணத்தை நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட தருவேன். அதே போல இந்த வியாதிக்காக எத்தனை டாக்டரை நான் போய் பார்க்குறேன், கொள்றேன். சில நேரத்தில் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து குளுக்கோஸில் ஏற்றின்னு பண்ணால் தான் நீ சரியாகன்றாங்க. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறேன்னு அதே அந்த 2 நாள் கர்த்தருக்காக முன்னே நிற்பேனா? ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற சுகத்தை பலத்தை அதில் எவ்வளோ செல்வானாலும் அதில் உங்கள் ராஜ்யத்தை கட்ட கொடுக்குறேன் ஆண்டவரே. அதே போல் எனக்கு கொடுக்குற சுகத்தை பலத்தை அப்பா மருத்துவமனையில் படுக்காத என்னை பாதுகாத்தீங்க. அந்த இடத்துல போய் படுக்கத்தை பாருங்கள உன் சமூகத்தில் நிற்கிறவங்களா நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. அதில் அது யார் யார் வியாதியில் எனக்குள்ள இருக்கிற தலைவலியோ, எனக்குள்ள இருக்கிற வயிற்று வலியோ, எனக்குள்ள இருக்கிற பிபி சுகரோ லோ ப்ரெஷரோ, அது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்களோ அவங்கள பார்த்து நான் சொல்லணும்பா, இயேசு உனக்கு சுகம் தருவார், இயேசு உனக்கு சுகம் தருவான்னு சொல்லணும்.
என்னோட போயிடக்கூடாது. நான் பெற்றுக்கொள்ற சுகம் என்னோட போயிடக்கூடாது. நான் பெற்றுக்கொள்ற பலன் என்னோட மறைஞ்சிடக்கூடாது. பல பேருக்கு நாங்கள் அதை அள்ளித்தர உதவி செய்யணும். சோத்திரம். இயேசு சொல்றாரு, சுகமாக யார் யார் விரும்பினாங்களோ அவங்கள சுஸ்தப்படுத்தினாராம். விரும்புறவங்களுக்கு தான் சுகம், எல்லாருக்கும் இல்லை. இப்போ நான் காலையில் வரும்போது பலவீனத்தோடு வந்தேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப பேர் என்ன பண்ணுறோம், வியாதியை பார்த்து என்கிட்ட பேசும்போது தலையிலே கொட்டலாமாக்குது. பாஸ்டர் மூச்சு திணறி அப்படியே போ, தலைவலி பாஸ்டர், கைத்தெல்லாம் வந்து இந்த தலை போய் கைத்தை பார்க்குது. என்ன பண்ணுவேன், இங்கே தானே இருக்கணும், முகம் செவுத்தை பார்த்துனுக்குது. கேட்டு பாருங்க, செவுத்தெல்லாம் சுற்றுது பாஸ்டர், மூஞ்சி வந்து நேராக என் பக்கமாக இருக்க மாட்டுது, பின்னால் இருக்கிற கிரீனை பார்த்துனுக்குதுன்னு. உனக்கு எந்த பலவீனம் இருந்தாலும் அதை சாக்கு வச்சு தேவனுக்கு விரோதமாக பேசாத. அவர் பலத்தை தருகிறவர். அவர் முன்னால் வந்து நிற்கிறவங்கள பலவீனப்படுத்துவர் அவர் இல்லை. ஆமன் சொல்லுங்க. நான் காயில் பார்த்தேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காயில் நான் பார்த்தேன், நேற்று நைட்டு எனக்குள்ள நிறைய சளி காய்ச்சல் வந்து என்னை அப்படியே படுக்க வச்சு. ஏன் படுக்க வச்சதுன்னா, இங்கே வந்தவங்களை பல பேர் வியாதி படுக்க வைக்க பார்க்குது. அந்த படுக்கையில் படுக்க வைக்க பார்க்குற அந்த ஆவியை உன் படுக்கை சுற்றி நடுன்ற பத்தியா, அதுக்கு என் மேலே கோபம் வந்துச்சு. அவங்க எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழைட்டோமா பாஸ்டர், உங்களுக்குன்னா அந்த வேலைன்னு. ஃபஸ்ட்டு என்ன படுக்க வச்சுது, ரெண்டாவது என் பையனை படுக்க வச்சுது. எங்கள் ரெண்டு பேரையும் கற்று சுகத்தோட பலத்தோடு நிறுத்திட்டார். இப்போ தெரியுதா பார் வியாதி. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்ணுறோம் பாருங்க, விற்கிறாரு அந்த போட்ட நிறைய காட்டிக்கிறேன். நான் அதுமாரி ஆள் தான். கர்த்தர் என்னை மாற்றினார். ஆமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. மாற்றினார். இப்போ சில பேர் அவர் சொன்ன ஒரு காரியம், விக்கிர ஆராதனைக்குள்ளே இருந்து அவங்க சர்ச்சு உள்ளே வரும்போது ஏசப்பா அவங்களுக்கு விடுதலை தரும்போது, அந்த ஆவி அவங்கள விட்டு வெளியே வரும்போது அது யாரை எதிர்த்து நிற்கணும்னா நடத்துகிற பாஸ்டர் தான் எதிர்த்து நிற்கும். அப்போ உங்கள் சபையில் இருக்கிறவங்கள பலசாலியா ஜெபிக்கிறவங்கள என்ன பண்ணுற, கொஞ்சம் பேர் எழுப்புனார். நான் எந்த திருவிருந்தம் பார்க்கல, இந்த திருவிருந்தில் தான் சாயந்தரத்தில் சில பேர் தான் வரல. ஆனால் தப்பு. ஆமன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. கொடுக்கறது கூட இப்போ எனக்குன்னா இப்போ கொடுக்க முடியாதா சொல்லுங்க. இப்போ திருவிருந்தில் வந்து எதுவும் பண்ண முடியாதா? பண்ண முடியும். உங்களை தேவன் ஏன் பயன்படுத்துகிறாரு, நீங்கள் அது நிமித்தம் கர்த்தருக்காக பலசாலியாக நிற்கணும்னு விரும்புகிறாரு. அதை செய்யாத போது கர்த்தர் துக்கப்படுறார். ஆமே. பைபிள் சொல்லுது, நீ அதை சோதித்து ஆராய்ந்து திருவிருந்து எடு. நீ திருவிருந்து எடுக்கும் போது அதில் ஃபஸ்ட்டு பலவீனம் வரமா, ரெண்டாவது வியாதியாக வரமா, மூணாவது அது மரணமாக மாறணுக்குது. அப்போ நம்ம இப்போ நான் தூக்கின்னு வந்தது யாருடைய சரீரம்? ஏசப்பா சரீரம். நான் உங்கள் கையில் கொடுத்தது யாருடைய ரத்தம்? ஏசப்பா ரத்தம். அப்போ அதுக்கேற்ற ஜபம், உபவாசம், கண்ணீர் எனக்குள்ளே இருந்தால் தான் நான் உங்கள் கிட்ட கொடுக்கும்போது உங்கள் சரீரத்தில் சுகம் கிடைக்கும். ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த லிங்கும் இல்லாத நான் உங்ககிட்ட கொடுத்தா இது பலிக்குமா? பலிக்காது. எந்த நிற்போமா? ஜெபம் பண்ணலாம். இயேசுவே, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒத்துக்கு ஒத்து பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சுகமாக போங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்கி சொல்லு, சுகமாயிரு. கால் வலியா சரியாகிட்டாரு. திருப்பின அந்த காலை கொண்டு போய் கத்தர் பிடிக்காத இடத்துல நிறுத்தாத. அதை நிறுத்துற, திருப்பின அது வலிக்குது. சரியாயிட்டா வந்துடுற, திருப்பின அங்கே நிற்கிற. வானா வானா கத்தரை எல்லாம் மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா அது பலனா இருக்கிறது. கையப்படி காட்டுங்க.
போன வாட்டி அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. இந்த வாட்டி கோபி ஸ்பெஷலாக கவனிக்கணும். இப்படி காட்டுங்க. ஆமாம், உனக்குள்ளே இருக்கிற அந்த வியாதி அது என்ன பண்ணுவார்? நான் பார்த்துக்கிறேன். அந்த காலத்தில் பேயை ஓட்டுறதுக்கு செருப்பேடுன்னுவாங்க. என்னத்த செருப்பால் அடிப்பேன், தொடப்ப கட்டியால் அடிப்பேன்னுவாங்க. தொடப்ப கட்ட செருப்பேத்த போயிடுமா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, நீ பலனாயிடுவேன். நான் பார்த்துக்கிறேன். என் காலகட்டத்திலே பார்த்துக்கிறேன். எங்கள் ஆயா சொல்லுவாங்க, பேய் பிடிச்ச தொடப்பு கட்டில் 3 வாட்டி அடி அது போயிடுன்னு. அதெல்லாம் போவாது. ஆமன் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தில் அடி, இயேசுவின் வசனத்தில் அடி, போயிடும். போச்சு. என்ன நீ காட்டு. அப்பா இருக்கணும் இந்த நேரத்தில், அவர் தான் கரெக்டாக இருப்பார். இப்படி காட்டு. அப்படி பண்ணுங்க, ஒத்து பண்ணுங்க. இரு பண்ணுங்க, திரும்புங்க. எல்லாம் கூச்சப்படுற குழந்தைங்க இதுங்க. வீட்டில் சண்டை போட்டால் புருஷன் ஓடுறது அவனுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே பார்த்தா இப்படின்றது கூட பண்ணாது குழந்த. இப்படி காட்டு. பண்ணுங்க, ஒத்து பண்ணுங்க. தம்பி போட்டு வெளியே வர போறாங்க, போட்டுரு. வா, அப்படி வா. பூனா பண்ணு. ஏழ்மலை பிரித்துல போய் கொடுத்து கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்த அது பலனாயிருக்கிறது. கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்த அது பலன். உனக்கு நான் வெக்கப்பட மாட்டேன். கெட்ட வார்த்தை பேச வெக்கப்படணும். கெட்ட பெண்களோட ஆண்களோட சுத்தத்துக்கு வெக்கப்படணும். நல்ல தெய்வத்தை துதிக்க வெக்கப்படக்கூடாது. காட்டுங்க, இப்படி காட்டுங்க. ஒருத்தருக்கு திரும்ப பாடி திருப்ப. ஆட்டோ திருப்புற இல்ல, ஏன் பாடி திருப்ப மாட்டேன்? அவ்வளவுதான். சோத்திரம் பண்ணுவோமா? கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்த அது பலனா இருக்கிறது. கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்த அது பலனா இருக்கிறது. வானத்தையோ பூமியோ படைத்த கத்தரால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க வானத்தையோ பூமியோ படைத்த கத்தரால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. போதும். அங்கே தலை வந்து பார்த்துச்சு. இயேசுவே காணிக்க கொடுத்ததையும் தசனபாவம் கொடுத்ததையும் ஹாஸ்பிட்டலுக்கு போன பணத்தை கூட இங்கே வந்து கொடுத்ததையும் கத்தாவே ஆசீர்வாதிங்க. உண்மையாகவே மருத்துவமனைக்கு போகக்கூடாது. இன்னைக்கு கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும்பா. அதான்பா எங்கள் பலன். இதுமாரி சாக் போக்கு வந்து சரீரத்தில் வர வியாதியை வச்சு பெருமை பாராட்டி அந்த நோய்க்குள்ளிய தன்னை வந்து முழுவதும் ஒப்பு கொடுக்கக்கூடாதுப்பா. உண்மையாக இன்னைக்கு உங்கள் ரத்தம் என் சரீரத்துக்குள்ளே போய்க்குது. சரீரம் உங்கள் ரத்தம் எனக்குள்ளே போயிருக்குது. எந்த நோய்கள் எனக்கே தெரியாத என் பாடியோடு அது இணைந்து இருந்தாலும் இந்த நாம தூக்கி போட்டது போல என் சரீரத்துக்கு அந்த வியாதியை தூக்கி ஏறிங்கப்பா. இன்னும் உங்க வருகை வரைக்கும் சுகத்தோட பலத்தோட நீடித்த ஆயுசோட நான் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் எந்தெந்த வியாதிகள், எந்தெந்த வீட்டில் மரணங்கள்,
எந்தெந்த மரணத்துக்கு எதுவான வியாதிகள் கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்குள்ள வந்து அழ வைக்கிறதோ, துக்கப்படுத்துதோ, மருத்துவமனை கொண்டு போதோ, அந்த வியாதி இயேசுவின் நாமத்தினால் தூக்கி எறியவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம். ஆமென்.